ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 2025 பட்ஜெட் வெளியாகிருக்கு. நாங்கள் தொழில்துறை சிறு குறு தொழில்களின் சார்பில் எங்களது எதிர்பார்ப்பில் நிறைவேற்றப்பட்ட அம்சங்களாக நாங்கள் பார்க்குறத நான் கொஞ்சம் வருஷப்படுத்தி சொல்கிறேன். சிஜிடிஎம்ஏசி திட்டத்தில் முதல் சிறு குறு நிறுவனங்களுக்கு 5 கோடியிலிருந்து ரூபாய் 10 கோடியாக உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். அதே மாதிரி 5 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடன் அட்டையை வழங்குவதாக அறிவித்துள்ளதும் வரவேற்கத்தக்கது. புதிய தொழில் தொடங்கப்படும் கடல் மானிய திட்டத்திற்கு 10 கோடியிலிருந்து ரூபாய் 20 கோடியாக உயர்த்தியுள்ளதும் வரவேற்கப்படுகிறது. 5 லட்சம் எஸ்சி இனத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர்களுக்கு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் மகிழ்ச்சி. முதல் தலைமுறை பட்டியலின பெண்கள் சுயதொழில் தொடங்க 2 கோடி ரூபாய் கடன் அட்டை ஒதுக்கியுள்ளது. மிகவும் வரவேற்கத்தக்கது. தோல் பொருட்கள் உற்பத்தியில் 22 லட்சம் பேருக்கு புதிதாக தொழில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அதிகப்படுத்துகின்றது. பொம்மை உற்பத்திக்கு குளோபல் ஹப் உருவாக்கப்பட உள்ளதும் கிளஸ்டர் மூலம் மேட் இன் இந்தியா பிராண்ட் உருவாக்கப்பட உள்ளதும் வரவேற்கத்தக்கதாகும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மூலம் அனைத்து சட்டங்களும், அதாவது ஃபினான்ஸ் தவிர்த்து 1 ஆண்டுக்குள் ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளதும் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். எஸ்சி எஸ்டி பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தில் 1 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது. எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வருபவர்களுக்கு வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இது நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பப்ளிக்கில் பணம் இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாங்கன்னா வே ஆஃப் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும், அரசாங்கத்திற்கும் வருமானம் அதிகரிக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கட்டாயம் அது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாயை உயர்த்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயே ஹைலைட்டாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். அது போக டிடிஎஸ் உச்சவரம்பு 2.4 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க. நாட்டிலேயே 5 ஐஐடி இன்ஸ்டியூஷனு புதுசாக ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் சம்பந்தமாக ஐஐடியில் வர்றதுனால அதுவும் மிகவும் வரவேற்கத்தக்க அம்சமாக நாங்கள் கருதுகிறோம் சார். பட்ஜெட்டில் நாங்கள் பார்க்குறது நல்லா இருக்குது. பட் நாங்கள் முக்கியமாக எதிர்பார்த்தது சோலார் பேனல்ஸ் பண்ணுறதுக்கு சப்சிடி கேட்டிருந்தோம். அது வரலை. ஏன்னா கரண்ட் உற்பத்தி இன்றைக்கி நாங்கள் சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் ஏதாவது கொஞ்சமாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது எதுவுமே வரலை. அதே மாதிரி தொழிற்பேட்டைகளுக்கான ஐஐடி ஸ்கீம் கேட்டிருந்தோம். அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்டு பண்ணணும். அதுக்கும் எந்த பெனிஃபிட்டும் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலை. புதிய தொழில்நுட்பங்களை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம குளோபல் எக்ஸிபிஷன்ஸுக்கு போகிறதுக்கு 90% சப்சிடி வேணும்னு கேட்டிருந்தோம். அதுவும் வரல. அது எங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கலன்றது வருத்தம். பட் புதுசாக வந்திருக்க மற்ற சட்டங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். இதையும் நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு தெரிவித்துக்கிறோம்.